வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் பார்ட் 1 பார்த்துருக்கோம். அதில் எவால்வேஷன் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் எப்படி ஃபார்ம் ஆச்சு, என்ன ரீசனுக்காக ஃபார்ம் ஆச்சு, என்ன எய்மோட ஃபார்ம் ஆச்சு, எந்த இயர் ஃபார்ம் ஆச்சு, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, இந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்ட் 1ல் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியறதுக்கு அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் பார்ட் 2 பார்க்கலாம். ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் is an international organization set up in 1995 by replacing GATT. Its headquarters located at Geneva, Switzerland. It has 164 members. India is founding member of World Trade Organization. ஸோ எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1995 ஃபார்ம் ஆச்சு. கேட்டுன்னு ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது, தட் இஸ் ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஃபார் ட்ரேட் அண்ட் டேரிஃப்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அந்த அக்ரிமெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி தான் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷனாக ஃபார்ம் ஆனது 1995. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனோவா, சுவிட்சர்லாண்டில் இருக்குது. இப்போ கரண்ட் நவ் மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் நவ் மெம்பர்ஸ் 164 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்தியா இஸ் ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அப்ஜெக்டிவ்ஸ்னும் சொல்லலாம், இல்லை ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனும் சொல்லலாம். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு ஃபார்முலேட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் ரூல்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற ட்ரேடிங்க்கு ரூலை ஃபார்முலேட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ அந்த எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் ஸ்மூத்தாக ட்ரேடிங் நடக்கிற மாதிரி ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணிவிட்டு அந்த ரூல்ஸை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி மானிட்டர் பண்ணுறது த ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். அண்ட் செகண்ட் ஒன், டு ப்ரொவைட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ட்ரேட் நெகோசியேஷன். ட்ரேடிங்கில் ஏதாவது நெகோசியேஷன் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா வயா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மூலிமா நம்ம ட்ரேட் நெகோசியேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட், டு ப்ரொவைட் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட். செட்டில்மெண்ட்டில் ட்ரேடிங் முடிஞ்சதுக்கு, பிஸ்னஸ் டீல் முடிஞ்சதுக்கப்புறம், ட்ரேடிங் முடிஞ்சதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட்ஸ் ஏதாவது, செட்டில்மெண்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த செட்டில்மெண்ட்டை சால்வ் பண்ணுறதுக்காக, தட் இஸ் டு ப்ரொவைட் பிளாட்ஃபார்ம் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட். அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்பியூட் ஒரு ஒரு ஆர்கனைசேஷனாகவும் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் டு ப்ரொவைட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரைனிங் டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ். Technical support and training, providing technical support and training to developing countries, and to cooperate with other economic institutions, other world international economic institutions like IMF, World Bank. இது கூட எல்லாமும் வந்து கோஆப்ரேட் பண்ணி கோஆர்டினேஷன் பண்ணிவிட்டு ட்ரேடிங்கை ஸ்மூத்தாக கொண்டு போகிறது, இன்டர்நேஷ்னல் ட்ரேடை. நெக்ஸ்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 கேட்டகரியாக பார்க்கலாம் அதோட ஸ்ட்ரக்சரை. 3 கேட்டகரின்னும் போது, ஃபர்ஸ்ட் ஒன் மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ், செகண்ட் ஒன் ஜென்ரல் கவுன்சில், அண்ட் தேர்ட் ஒன் அதர் கவுன்சில் அண்ட் பாடிஸ். ஸோ மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் போது இட் இஸ் அ டாப் மோஸ்ட் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. இட் ஹேஸ் அ டாப் மோஸ்ட் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டிஸ் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். All participants of World Trade Organization meets every 2 years once. Next, General Council. It consists of members of all member state. ஸோ எல்லா மெம்பர் ஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு மெம்பர்ஸ் வந்து ஜென்ரல் கவுன்சிலில் மெம்பராக இருப்பாங்க. இட் டேக் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். டெய்லி நடக்கிற ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணுறது ஜென்ரல் கவுன்சில். அதர் கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக வெளியில் இருக்கும் இல்லைங்களா, other than World Trade Organization, it has to deal with some other organizations, some other authorities outside. ஸோ வெளியில் இருக்கிற அத்தாரிட்டிஸ் கூட டீல் பண்ணுறது, லைக் ஜென்ரல் கவுன்சில் சர்வீஸ், ஜென்ரல் கவுன்சில் சர்வீஸ் கவுன்சில், ட்ரேட் பாலிசி, டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடிஸ். ஸோ இந்த மாதிரி அத்தாரிட்டிஸ் எல்லாருமே அதில் வந்து அதர் கவுன்சில்ஸில் இருப்பாங்க. நெக்ஸ்ட், பிரின்சிபல்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட மெயின் மோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரேடிங்கை ப்ரமோட் பண்ணணும். ஸோ டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ எல்லா கண்ட்ரியுமே எக்கனாமிக்கலாக டெவலப் ஆகணும். ஸோ இது ஒன் ஆஃப் த ஒரு மோட்டோ. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு பிரின்சிபலே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிமினேஷன். ஸோ அங்கே நான் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி, புவர் கண்ட்ரின்ற மாதிரி எந்த டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது. ஸோ there should be no discrimination between the countries. ஸோ நான் டிஸ்கிரிமினேஷன். செகண்ட், மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன். மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள், இந்தியா
அண்ட் ஸ்ரீலங்கா. இப்போ ஸ்ரீலங்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெய்பரிங் கண்ட்ரி. ஸோ இந்தியா வந்து எங்களுக்கு ஸ்ரீலங்கா வந்து நெய்பரிங் கண்ட்ரி. ஸோ நாங்கள் அவங்களுக்கு கூட்ஸ் நாங்கள் கொடுக்கும்போது ரேட் கம்மியாக கொடுப்போம், டேரிஃப் கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதர் நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு நாங்கள் டேரிஃப் அதிகமாக கொடுப்போம். அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ எல்லா கண்ட்ரீஸுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஸோ அதில் வந்து டேரிஃப் வேல்யூ வந்து டிஃப்ரென்சியேஷன் இருக்கக்கூடாது. ஸோ ஆல் நேஷன் ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி. மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ட்ரீட்மெண்ட்டு. இப்போ மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷனில் இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது. எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கண்ட்ரிக்கு நம்ம வந்து கம்மி பண்ணணும் டேரிஃப் ரேட் அப்படின்னா அந்த ரேட்டை நம்ம எல்லா கண்ட்ரீஸ்க்கும் கொடுத்தாகணும். ஸோ மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷனுக்கு கொடுத்த டேரிஃப் வேல்யூவை எல்லா கண்ட்ரிக்குமே ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ தட் இஸ் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ட்ரீட்மெண்ட். நேஷ்னல் ட்ரீட்மெண்ட்ன்றது சேம் ட்ரீட்மெண்ட் டு ஆல் ப்ராடக்ட். டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு, ஃபாரின் ப்ராடக்ட் அப்படின்ற டிஃப்ரென்சியேஷன் இருக்கக்கூடாது. ப்ராடக்ட்ஸை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும். சேம் treatment to all products. Reciprocity, lowering import duties and other barriers. ஸோ இம்போர்ட் டியூட்டிஸை கம்மி பண்ணி அதர் பேரியர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஸோ அதை வந்து மானிட்டர் பண்ணி அதை கம்மி பண்ணணும். ப்ரெடிக்டபிலிட்டி த்ரூ பைண்டிங் அண்ட் என்ஃபோர்ஸபிள் கமிட்மெண்ட்ஸ், தட் இஸ் மெயின்டைனிங் ஸ்டேபிள் அண்ட் ப்ரெடிக்டபிள். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் பிரின்சிபல் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் டு ப்ரெடிக்டபிள். ப்ரெடிக்ட் பண்ணணும், மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை ப்ரெடிக்ட் பண்ணி ஸ்டேபிளாக கொண்டு போகணும். இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லைங்களா பிஸ்னஸில். ஸோ ஒரு நார்மல் பிஸ்னஸ்லேயே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்போது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்லேயும் ட்ரேடிங்லேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். ஸோ அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்டேபிளாக கொண்டு போகணும். டிரான்ஸ்பரன்சி, பப்ளிஷிங் ரெகுலேஷன் அண்ட் நோட்டிஃபை சேஞ்சஸ் இன் ட்ரேட் பாலிசி. ஸோ ஏதாவது ரெகுலேஷன்ஸ், என்ன ரெகுலேஷன்ஸ் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த ரெகுலேஷன்ஸை பப்ளிஷ் பண்ணணும். எவ்ரி ஒன் ஷுட் நோ. எல்லா மெம்பர் கண்ட்ரீஸ்க்குமே ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அதில் வந்து எந்த ஒரு ஹைட் அண்ட் சீக் இருக்கக்கூடாது. ஸோ எல்லா விஷயமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அண்ட் நோட்டிஃபைங் சேஞ்சஸ் இன் ட்ரேட் பாலிசி, ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அதை எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணணும், எல்லாருக்குமே அதை சர்க்குலேட் பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்கரேஜிங் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் ரிஃபார்ம், தட் இஸ் ஆல் எஃபர்ட்ஸ் ஆர் டு பி டு கான்ட்ரிபியூட் டெவலப்மெண்ட். ஸோ இதில் இருக்க எல்லா எஃபர்ட்டுமே, இவ்வளோ எஃபர்ட்ஸுமே எதுக்காக போடுறாங்கன்னா ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமி. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் அக்ரிமெண்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்பார்ட்டண்ட் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர், அக்ரிமெண்ட் ஆன் ட்ரிம், கேட்ஸ், எஸ்பிஎஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் அக்ரிமெண்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். இது ஒன்றுமே வெரி இம்பார்ட்டண்ட். இதில் நமக்கு யூஜிசி நெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 4 அக்ரிமெண்ட்ஸை பற்றி டீட்டெயிலாகவே கேட்குறாங்க, கொஞ்சம் டீப்பாகவே கொஷின் கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த 4 பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில் அதை பற்றின போஸ்டிங்ஸ் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் இம்பார்ட்டண்ட் அக்ரிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 வந்து இம்பார்ட்டண்ட் லிஸ்ட் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.